ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபோ பைலட் சேனல். ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து இதை ரேப் பண்ணிவிட்டு போகிற பேக்கேஜை பற்றின ஒரு சின்ன இது கொடுத்துருப்போம். என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி அது ரேப் பண்ணிவிட்டு போகிறதுனால உள்ள அந்த ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் கொண்டு போக மாட்டோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் 2 ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இன்னொன்று ட்ரிவாண்ட்ரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்த ரெண்டுலேயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இப்போ புதிய டெர்மினலுக்கு வந்துருச்சு. ஸோ புதிய டெர்மினலை பற்றி தெரியலை. நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த டெர்மினலில் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங் மிஷினும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரேப்பிங் மிஷினும் இருக்கும். ஸோ நீங்கள் ரேப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் பண்ணும்போது அதில் ஏதாவது சஸ்பெக்டட் ஐட்டம்ஸோ இல்லை ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டே ஸ்க்ரீனிங்கை முடிச்சுட்டு போய் ரேப் பண்ணிக்கிடலாம். ஆனால் வந்து ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் போகும்போது ஃப்ரெண்ட்லேயே வந்து உங்களுக்கு ரேப்பிங் மிஷின் இருக்கும், நீங்கள் டெர்மினலுக்குள்ளாடி என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே. ஸோ நீங்கள் அங்கே போய் ரேப்பிங் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போய் நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது அதில் ஏதாவது உங்களுக்கு சஸ்பெக்டட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது வரும். இன்கேஸ் அதுலேயும் கண்டுபிடிக்கலை, நீங்கள் கவுண்டரில் போட்டுட்டீங்க, கவுண்டரில் போட்டதுக்கு அப்புறம் அது வந்து பேக்கேஜ் ட்ராலியில் வந்து ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஸ்க்ரீனிங் இருக்கும். ஸோ அங்கேயும் உங்களுக்கு செக் பண்ணி அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ் ஏதாவது தென்பட்டுது அப்படின்னா உங்களை வந்து ரேம் சைடில் கூட்டிகிட்டு போயிட்டு, அதாவது ஏர்போர்ட்லேருந்து பின்னாடி ஃப்ளைட்ஸ்லாம் நிற்கிற அந்த இடத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுடைய பேக்கில் இருந்து அந்த சஸ்பெக்டட் ஐட்டம்ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸோ இருந்துச்சுன்னா அதை எடுக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா அதை வந்து உங்கள் கண் முன்னாடியே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது நீங்கள் இந்த ரேப்பிங்கை ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு ரேப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது எது ஐட்டம்ஸ் கொண்டு போகலாம் கொண்டு போகக்கூடாதுங்கிறத கிளியராக ஒரு கிளியர் கட் மைண்டோடு நீங்கள் பேக் பண்ணுறது நல்லது. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடிக்கடி ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லைன்னா புதுசாக ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய ஏர்போர்ட்டை பற்றின வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.